மாவட்டம் திருப்பரங்குன்றம் அடுத்துள்ள ஆஸ்டின்பட்டி தனபாண்டியன் நகரில் உள்ள பிடிஆர் பொறியியல் கல்லூரியில் செயல்படும் அரசு மாதிரி பள்ளி உறைவிட பள்ளியில் பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பார்வையிட்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினார். முன்னதாக மாணவர்கள் அமைச்சருக்கு சிலம்பம் சுற்றியும் பறையடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் அமைச்சருடன் மாணவர்கள், ஆசிரியர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் மாணவர்களிடம் பேசுகையில், ஆய்வு என்பது வாக்கி ரைடு என்பது போல் நினைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். அமைச்சராக இல்லை, அண்ணனாக சொல்கிறேன். குழந்தை எதற்கு அழுகிறது என்று தாய்க்கு தெரியும். அப்பா தனது குழந்தையை தனது தோளில் சுமப்பார். குழந்தைகளா, அப்பா அம்மாதான் தெய்வம். படித்து பெரிய ஆளாகிய நீங்கள் இதே பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வரும்போது நான் பெருமைப்படுவேன். உங்களுக்கு என்ன நிறைகுறை இருந்தாலும் அமைச்சர் இல்லை, உங்கள் சகோதரன் அங்கு உட்கார்ந்திருக்கிறேன். என் பெயரில் லெட்டர் போட்டால் சிட்டாக பறந்து வந்துவிடும். தொலைபேசியிலேயே வேலையை முடித்து விடுவேன். கலைஞர்கள், அரசியல் தலைவர்கள், உங்கள் வாழ்வில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும். அன்றுதான் எனக்கு பொன்னாள் என்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அமைச்சர் பேசுகையில், மதுரை தோப்பூர் அரசு மாதிரி பள்ளி உண்டு உறைவிட பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை பார்த்து அவர்களுடன் கலந்தாலோசனை செய்ய வந்துள்ளேன். அவர்களுக்கு வேண்டும் என்கிற விஷயங்களை செய்வதற்காக இந்த இடத்திற்கு வந்துள்ளேன். அவர்களுக்கு பயனுள்ள விஷயமாக இது அமையும். அவர்களுக்கு தன்னம்பிக்கை வகுப்பு எடுத்துள்ளேன். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கவும் இந்த மாதிரி நிரந்தர வகுப்பு எடுக்கிறேன். மாணவர்களை உற்சாகப்படுத்தி அந்த மாணவர்கள் காணும் கனவெல்லாம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். மாணவர்களுக்கு ஏதும் குறைகள் உள்ளதா என்ற கேள்விக்கு தனியார் பள்ளிகளுக்கு இணையாக மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் வாங்கியுள்ளனர். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளனர். இனிவரும் காலங்களில் அதைவிட இன்னும் கூடுதலாக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வேண்டும். குறைகள் எல்லாம் எதுவும் இல்லை. அதிகமான மாணவர்கள் நல்ல மதிப்பெண் வாங்கியுள்ளனர். ஐஐடி, நீட் போன்ற உயர்நிலை கல்வி இந்த வருடம் தேர்வில் அதிக வெற்றி பெற வேண்டும். தமிழக அரசு நீட் தேர்வுகளுக்கு 7.5% இடஒதுக்கீடு உள்ளது. இன்னும் ஒதுக்கீடு அதிகப்படுத்தப்படுமா என்ற கேள்விக்கு ஏற்கனவே போட்டது ஒரு பவுண்டேஷன். அதற்கு மேல் அழகு மாளிகை கட்ட வேண்டும். மாணவர்களின் ஒவ்வொரு கனவும் சாத்தியமாக வேண்டும். ஐஏஎஸ், கிரிக்கெட் போன்ற துறைகளில் தனித்திறமை சாதனை புரிய மாணவர்கள் திறமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இங்கு பயிலும் மாணவர்களுக்கு அடிப்படை வசதிகள் குறைவாக உள்ளனவா என்ற கேள்விக்கு சிறு சிறு வசதிகள் குறைவாக இருக்கலாம். அதை நிவர்த்தி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும். நடிகர் ராகவா லாரன்ஸ் தாவேகாவில் இணைந்து திருச்சியில் போட்டியிடுவாரா என்ற கேள்விக்கு பள்ளி வளாகங்களில் நாங்கள் அரசியல் பேசுவது கிடையாது. யார் வேண்டுமானாலும் வரலாம். தமிழக வெற்றிக் கழகம் சிறந்த தலைமை உள்ளது என்பதால் வேடந்தாங்கல் சரணாலயம் போல் பலரும் வருகிறார்கள் என்றும் பலரும் இணைகிறார்கள் என்றும் கூறினார். மதுரை சர்வதேச விமான நிலையத்தில் இந்திய விமான நிலைய ஆணையத்தின் சார்பில் பயணிகளின் வசதிகளை மேம்படுத்தவும் சமூக பொறுப்புணர்வை ஊக்குவிக்கவும் ஜூன் 15ஆம் தேதி யாத்ரி சுவிதா திவாஸ் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதற்கான செய்தியாளர் சந்திப்பின் போது விமான நிலைய இயக்குனர் முத்துக்குமார் விமான நிலைய விரிவாக்கம், இரவு நேர விமான சேவைகள், கார்கோ வசதிகள், டாக்ஸி சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விளக்கம் அளித்தார். மதுரை விமான நிலையத்தில் தற்பொழுது பெரும்பாலும் அழுகக்கூடிய பொருட்களே கார்கோ மூலம் கையாளப்படுவதாகவும் அதோடு புனே உள்ளிட்ட நகரங்களுக்கு ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸ் அனுப்பப்படுவதாகவும் தெரிவித்தார். தற்போது மதுரை விமான நிலையத்தில் தினமும் 18 உள்நாட்டு விமான சேவை, சர்வதேச சேவைகளில் தற்பொழுது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மட்டும் தினசரி சேவை இயக்கப்படுவதாக தெரிவித்தார். விமான நிலையத்தில் டாக்ஸி, பார்க்கிங் கட்டணங்கள் உயர்த்தப்படவில்லை என்றும் இந்திய விமான நிலைய ஆணையத்தின் கட்டணங்கள் நாடு முழுவதும் ஒரே மாதிரியாகவே உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் விமானங்களை இரவு நேரத்தில் நிறுத்தி வைக்கும் வசதிகள் மதுரை விமான நிலையத்தில் இருப்பதாகவும் 12 விமான நிறுத்துமிடங்கள், 3 ஏரோ பிரிட்ஜ்கள் மற்றும் 2 ஹெலிகாப்டர்களுக்கான தனி நிறுத்துமிடங்கள் உள்ளதாகவும் தெரிவித்தார். போர் காரணமாக வளைகுடா நாடுகளுக்கான சேவைகள் குறித்து பேசிய அவர், அபுதாபி மற்றும் துபாய் விமான சேவைகள் கடந்த பிப்ரவரி இறுதி அல்லது மார்ச் தொடக்கத்தில் நிறுத்தப்பட்டதாகவும் அவை மீண்டும் தொடங்கப்படாதது மதுரை விமான நிலையத்திற்கு பெரிய இழப்பாக உள்ளதாகவும் குறிப்பிட்டார்.
தமிழக முதலமைச்சரால் பெண்களின் பாதுகாப்பிற்காக தொடங்கி வைக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடி படையினர் பழனி நகரின் முக்கிய பகுதிகளான பழனி பேருந்து நிலையம் மற்றும் மலைக்கோவில் அடிவார பகுதிகளில் தங்களது தீவிர ரோந்து பணியை தொடங்கியுள்ளனர். பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பெண் பக்தர்களும் பெண் பயணிகளும் வந்து செல்லும் நிலையில் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்கள், கேலி செய்தல் மற்றும் திருட்டு சம்பவங்களை தடுப்பதே இவர்களின் முக்கிய நோக்கமாகும். ரோந்து பணியின் போது இந்த சிங்கப்பெண் அதிரடி படை பெண் காவலர்கள் பேருந்து நிலையம் மற்றும் அடிவார பகுதிகளில் உள்ள பெண் பயணிகள் மற்றும் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து பேசினர். அப்போது இந்த சிறப்பு படையின் அம்சங்கள் குறித்தும் பெண்களுக்கு ஏதேனும் ஆபத்து அல்லது அவசர உதவி தேவைப்பட்டால் உடனடியாக 1091 மற்றும் 100 ஆகிய அவசர உதவி எண்களை எவ்வாறு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் விரிவான விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் காவல்துறையினரின் கனிவான அணுகுமுறையால் நெகிழ்ந்த பெண்கள் பயணிகள் சிங்க பெண்களுடன் ஆர்வமுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தடையை மீறி செல்போன் மற்றும் வீடியோ எடுத்து ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞரின் வீடியோவால் சர்ச்சை. கேள்விக்குறியாகும் கோவிலின் பாதுகாப்பு. நீங்கள் ரீல்ஸ் எடுக்க போகலாம், பத்திரிகையாளர்கள் தான் உள்ளே போகக்கூடாதா என சர்ச்சை எழுந்துள்ளது. உலகின் முன்னணி நகை நிறுவனமான ஜோஸ் ஆலுகாஸ் சென்னை குரோம்பேட்டை கிளை ஷோரூமை புதிய பொலிவுடனும் அதிநவீன மேம்பட்ட வசதிகளுடனும் மறு வடிவமைப்பு செய்துள்ளது. இந்த ஷோரூமின் மறு திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமார் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி ஷோரூமை துவக்கி வைத்து பார்வையிட்டு சின்னத்திரை நட்சத்திரங்கள் மாமன்ற உறுப்பினர்கள் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைக்கப்பட்டது. இந்த மறுதிறப்பு விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு சலுகைகளை அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி தங்கம், சான்றளிக்கப்பட்ட வைரம், பிளாட்டினம், பிரீஷியஸ் ஸ்டோன் மற்றும் வெள்ளி நகை என அனைத்து வகை நகை கொள்முதல்களின் மீதான சேதாரம் மற்றும் செய்கூலி ஆகியவற்றில் 40% வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது. இந்த சிறப்பு சலுகை வரும் 21ஆம் தேதி வரை மட்டுமே. திறப்பு விழாவின் போது சின்னத்திரை நட்சத்திரங்கள் விதவிதமான தங்க ஆபரணங்கள் அணிந்து ராம்ப் வாக் சென்று வாடிக்கையாளர்களை கவர்ந்தனர். இதுகுறித்து ஜோய் ஆலுகாஸ் குழுமத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஜோய் ஆலுகாஸ் கூறுகையில், இந்தியாவின் நகை பாரம்பரியத்தில் சென்னை தனி சிறப்பு மிக்க இடத்தை பெற்றுள்ளது. சென்னையில் எங்களது இருப்பை மேலும் வலுப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்கும் வகையில் இந்த குரோம்பேட்டை ஷோரூம் நவீன வசதிகளுடன் மறு வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். புதிதாக மறு வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ள இந்த ஷோரூமில் பிரத்யேகமான பாரம்பரிய வடிவமைப்புகள் முதல் நவீன ரக திருமண நகை தொகுப்புகள் வரை பல்வேறு வகையான ஆபரணங்கள் வாடிக்கையாளர்களுக்காக காத்திருக்கின்றன. உதகை சோலூர் அருகே தூபகண்டி அங்கன்வாடி மையத்தில் நீலகிரி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம், கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம், ப்ளூ மவுண்டன் நியர் விஷன் கலெக்டிவ் மற்றும் ஆல் தி சில்ட்ரன் ஆகிய அமைப்புகள் இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாமை நடத்தியது. முகாமிற்கு சோலூர் பேரூராட்சி தன்னார்வலர் கோகால் சிவக்குமார் தலைமை தாங்கினார். கோகால் அரசு உயர்நிலை பள்ளி குடிமக்கள் நுகர்வோர் மன்ற பொறுப்பு ஆசிரியர் ராஜா, ஆல் தி சில்ட்ரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் மற்றும் சமூக ஆர்வலர் ராஜ்குமார், சாந்தமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமை கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்பிரமணியம், கோகால் ஊர் நாட்டாமை சிவக்குமார், கண்ணன், தலைவர்கள் ரவி, நீலி ஆகியோர் முகாமை தொடங்கி வைத்தனர். முகாமில் நீலகிரி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கத்தின் திட்ட மேலாளர் மருத்துவர் விஜயஸ்ரீ தலைமையில் கண் மருத்துவர் டாக்டர் திலீப் உள்ளிட்ட மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கண் பரிசோதனை செய்து தேவையான மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர். மேலும் கண் தொழில்நுட்ப நிபுணர் பாக்கியலட்சுமி மற்றும் ஜப்னா குழுவினர் கிட்ட பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு இலவச கண் கண்ணாடிகளை வழங்கினர்.
இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர். பரிசோதனையின் போது 32 பேருக்கு கண்புரை பாதிப்பு, 5 பேருக்கு கண் நரம்பு தொடர்பான குறைபாடுகள், 70 பேருக்கு கிட்ட பார்வை குறைபாடு மற்றும் 10 குழந்தைகளுக்கு பார்வை குறைபாடுகள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதில் கண்புரை பாதிப்பு உறுதி செய்யப்பட்ட 24 பேர் இலவச கண்புரை அறுவை சிகிச்சைக்காக உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். மேலும் 65 பேருக்கு கிட்ட பார்வைக்கான இலவச கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டன. பிற நோயாளிகள் தேவையான மேல் சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்பட்டனர். முகாமிற்கான ஏற்பாடுகளை சோலூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர் டாக்டர் ராகுல், செவிலியர்கள், கோக்கால் கிராம நிர்வாகிகள், கோக்கால் பள்ளி குடிமக்கள், நுகர்வோர் மன்ற உறுப்பினர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து ஊர் மக்களின் ஒத்துழைப்போடு மக்களிடையே கண் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி பார்வை இழப்பை தடுக்கும் நோக்கில் இத்தகைய முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்படும் என முடிவு செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே நாயக்கன்குப்பம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் அமாவாசை நாட்களில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வைகாசி மாதம் அமாவாசையை ஒட்டி மூலவர் அம்மனுக்கு பால், பழம், தேன், பன்னீர் போன்ற பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை நடைபெற்று பல்வேறு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ பொன்னியம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் அமாவாசை தினத்தையொட்டி கோவில் வளாகத்தில் பல்வேறு அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு ஊஞ்சல் சேவை உற்சவத்தில் பொன்னியம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்ததை தொடர்ந்து பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து ஊஞ்சல் சேவையை கண்டு மகிழ்ந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்களுக்கு சிறப்பு தீபாராதனையும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் பிரபல தனியார் பள்ளியில் அன்பு பவுண்டேஷன், திருக்குறள், கவனக்கர் எல்லப்பன் நினைவாற்றல் பயிலரங்கம் இணைந்து 1330 திருக்குறள் மாணவர்கள் உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பள்ளிகளில் இருந்து வந்த மாணவ மாணவிகள் 1330 மாணவர்கள் கலந்து கொண்டு ஒருவர் ஒரு குறள், அதற்கான பொருளை கூறி திருக்குறள் போட்டியில் பங்கேற்று உலக சாதனை நிகழ்வை செய்து காட்டி ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் கின்னஸ் புக்கில் இடம் பிடித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக உலக தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கலைமாமணி பெருந்தமிழன், பிஜேபி நிறுவனங்களின் நிறுவன தலைவர் முனைவர் சந்தோஷம், நடுவர் ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் விவேக் நாயர், மல்லை தமிழ்ச்சங்கம், உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம், ஆசிரியர் மல்லை சத்யா, விநாயகா நாட்டியாலயா மீனாட்சி பிரியா, ராகவன், செங்கல்பட்டு நகர வியாபாரி சங்க தலைவர் உத்தரகுமார், லயன்ஸ் கிளப் தலைவர் மணிகண்டன், சாய் மருத்துவமனை நிபுணர் டாக்டர் ஆறுமுகம், அன்பு பவுண்டேஷன் அரங்காவலர்கள் கலைவாணி வாசுதேவன், பாபு, ஆனந்த பழமுண்டி, ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை, செந்தூர் ஆண்டவர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் உரிமையாளர் மணிகண்டன், சுகாதார மேற்பார்வையாளர் சுகுணா எல்லப்பன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை கௌரவித்து திருக்குறள் போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி திருக்குறள் உலக சாதனை நிகழ்வுக்கான ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் சான்றிதழ் பெற்று சிறப்புரையாற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதில் அன்பு பவுண்டேஷன் நிர்வாகிகள், திருக்குறள் கவனக்கர் எல்லப்பன் நினைவாற்றல் பயிலகம், கற்பகவள்ளி சிந்தாமணி மற்றும் ஆசிரியர்கள், நிர்வாகிகள், சமூக சேவகர்கள், முக்கிய பிரமுகர்கள், 3000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மழையின் துளி இல்லாமல் பச்சை புள்ளி
முதலில் கூட பார்க்க முடியாது. 19 தானந்தம் இரண்டும் தங்கா வீணழகம் வானம் மழைவாதிரி பொருள் வியப்பான இந்த உலகத்திலே வானம் மழையை கொடுக்க ஒரு நாள் அளப்பரியது இந்த நிகழ்விலே கலந்து பாருங்க. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த தண்டலம் ஊராட்சியில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்றது. பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரண பொருட்கள் மற்றும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையுடன் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜயராஜ், செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் தீனா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடையே சிறப்புரையாற்றி அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு தலா 5000 ரூபாய் ஊக்கத்தொகையுடன் 2ஆம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு தலா 3000 ரூபாய் வீதம், 3ஆம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு தலா 2000 ரூபாய் வீதம், 4ஆம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு தலா 1000 ரூபாய் என 64 மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஊராட்சியில் உள்ள 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழுடன் ஸ்கூல் பேக் உள்ளிட்ட கல்வி உபகரண பொருட்களை வழங்கினர். தொடர்ந்து ஏழை எளிய பெண்களுக்கு சேலைகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் வீரா உட்பட மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதற்கு ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி பாராட்டுகிறேன். இந்த விழாவினை தலைமையேற்று ரம்யா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இணை பொதுச் செயலாளரும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தனியார் கல்வி நிறுவனங்களின் தாளாளர்கள் மற்றும் பல்வேறு அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். மேலும் கல்வியில் முக்கியத்துவம் குறித்து மாணவர்களுக்கு எடுத்து கூறி கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என அறிவுரை வழங்கினர். நிகழ்ச்சியில் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் மா, பலா, வேம்பு, தென்னங்கன்றுகள் உள்ளிட்ட பல்வேறு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. நம்முடைய ஜெயங்கொண்ட சட்டமன்ற தொகுதியில் பள்ளி கல்வியை முடித்து உயர்கல்விக்கு செல்கின்ற வரை என்னால் முடிந்த அத்தனை உதவிகளை கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள புதுக்கூரைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து பட்டா பெற்றுள்ளதாக கூறி மாவட்ட ஆட்சித்தலைவர், கோட்டாட்சியர், வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். அந்த மனுவை பெற்றுக்கொண்டு விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி புதுக்கூரைப்பேட்டை பட்டியலின பொதுமக்கள் கடலூர் விருத்தாச்சலம் சாலையில் 100க்கும் மேற்பட்டோர் தரையில் அமர்ந்து தனிநபர் ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி கோஷமிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். போராடுவோம்
புறக்கணிக்காதே 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 மக்களை புறக்கணிக்காதே. இந்து மக்களா சரி சமுதாயத்தை சேர்ந்தவங்க 10-15 பேர் பட்டா போட்டுருக்காங்க. அதுக்காக வந்து நாங்கள் வந்து முன்னாடியே வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொறடா எஸ் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி திருவண்ணாமலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் திண்டிவனத்திலே பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களை பற்றியும் சில தவறான கருத்துக்களை சொல்லி கழகத்திலே குழப்பத்தை விளைவிக்க முற்பட்டு வருகிறார். அதற்கு சில விளக்கங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து சாரசாரியாக மாற்று கட்சிக்கு தொண்டர்கள் செல்வதாகவும் சீட்டுக்கட்டு சரிவதை போல இயக்கம் சரிந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கச்சிராயன்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட கோப்புதூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்குவாரியில் இருந்து வெட்டி எடுக்கப்படும் குவாரி கழிவுகளை அப்பகுதியில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் குடிநீர் குழாய் பகுதிகளில் கொட்டி வருவதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீர் இல்லாமல் அவதியுற்று வருவதாக கூறி இப்பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் அப்பகுதியில் செல்லும் சாலையில் கற்களை போட்டு காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் குவாரி பகுதிகளில் இரவு மற்றும் பகல் நேரங்களில் வெடி வைத்து கற்கள் வெட்டி எடுப்பதால் எப்போது விபத்து ஏற்படும் என்று பெரும் அச்சத்துடன் வாழ்வதாகவும் கற்களை ஏற்றி செல்லும் லாரிகள் மூலம் இப்பகுதியில் செல்லும் காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாய்கள் உள்ளிட்ட குடிநீர் குழாய்கள் சேதமடைந்து வருவதாகவும் இதுகுறித்து குவாரி தரப்பினரிடம் பொதுமக்கள் சென்று கேட்டால் மிரட்டல் விடுவதாகவும் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து கொட்டாம்பட்டி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த நிலையில் இந்த மறியல் குறித்து தகவல் அறிந்த மேலூர் வட்டாட்சியர் முத்துப்பாண்டி, மேலூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சிவக்குமார் ஆகியோர் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து மறியலை கைவிட்டு பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தனியார் கல்குவாரிக்கு எதிராக இப்பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. போட்டோ எடுக்காதீங்க, போட்டோ எடுத்து ஏதாச்சும் ஒரு என்ன மாதிரி முடி வருதா அப்ப அந்த பாறைக்கு நாங்க எப்படி தெரியுறமே அந்த பாறையில நைட்டு பகல பாறை நிப்பாட்ட முடியாது. நான் இங்க பாருங்க நாங்க பைபாஸ் பண்ண திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் முன்பு தென்னிந்திய விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் பழனிசாமி தலைமையில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தமிழக அரசுக்கு எதிராக விசில் அடித்துக் கொண்டு கண்டன கோஷங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்பு தமிழக முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் கூறியது போல அனைத்து விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் கழகம் மூலம் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நேரடி கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளுக்கு பல்வேறு பிரச்சனைகளை எதையும் கண்டுகொள்ளாத மற்றும் செயல்படாத உயரதிகாரிகள் மீது நடவடிக்கைகள் எடுத்து அவர்களை பணி மாற்றம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் விசில் அடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், விவசாய கடனை தள்ளுபடி செய்ய
மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தென்பசியார் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ நாக அங்காளம்மன் கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர் மற்றும் 16 வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவ அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் கோவிலை சுற்றி வலம் வந்து அதன் பின்னர் ஊஞ்சலில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இதில் திரளான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அம்மனுக்கு தாலாட்டு பாடி ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தென்பசியார் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை தென்பசியார் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ நாக அங்காளம்மன் ஆலய அறக்கட்டளை நிறுவன தலைவர் வழக்கறிஞர் ராம்குமார் செய்திருந்தார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள இளங்கிளையனூர் ஊராட்சியில் நேற்று இரவு பெய்த மழையால் ஏற்பட்ட குளிர்ச்சியினால் ரயில் தண்டவாளத்தில் சுமார் 70 ஆடுகள் அமர்ந்திருந்தன. அப்போது சென்னை நோக்கி சென்ற மும்பை எக்ஸ்பிரஸ் விரைவு ரயில் ஆடுகள் மீது மோதியதில் 70 ஆடுகளும் பரிதாபமாக உயிரிழந்தன. இந்த ஆடுகள் அனைத்தும் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஆடு மேய்ப்பு தொழிலாளிக்கு சொந்தமானவை என்றும் அவர் வழக்கமாக பல்வேறு பகுதிகளுக்கு ஆடுகளை மேய்த்து வருவதும் தெரியவந்துள்ளது. சம்பவம் குறித்து மங்களம்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் காவல் நிலையத்திற்கு அருகே உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தின் வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை பட்ட பகலில் 3 மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்த காட்சிகள் அங்கிருந்த திருமண மண்டபத்தின் முகப்பில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. அதே சமயம் மயிலம் புதுச்சேரி சாலையில் ஆங்காங்கே காவல்துறை சார்பில் எண்ணற்ற சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்பட்டுள்ளன. அவைகள் எதுவும் செயல்படவில்லை என தெரிகிறது. இதன் காரணமாக வாகன திருட்டில் ஈடுபடும் குற்றவாளிகளை பிடிப்பதில் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். மயிலம் பகுதியில் கடந்த சில தினங்களில் 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. முக்கிய சந்திப்புகளில் மயிலம் காவல்துறை சார்பில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டும் அதனை சரிவர பராமரிக்காததால் அவை அனைத்தும் காட்சி பொருளாகவே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் நிர்வாகத்தால் செயல்பட்டு வரும் பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி நிர்வாக குளறுபடியால் மாணவர்கள் நிலை கேள்விக்குறியாகி உள்ளது என்று சமூக ஆர்வலர்கள் கொந்தளித்து வருகின்றனர். தொடர்ந்து கல்லூரி நிர்வாகத்தில் கல்வி கட்டணம் 11,500 ரூபாயை 3 தவணைகளாக செலுத்தும் வசதி முன்புள்ள காலத்தில் நடைமுறையில் இருந்து வந்தன. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது திருக்கோவில் துணை ஆணையர் வெங்கடேஷ் மற்றும் ரமேஷ் ஆகிய இருவரும் கல்லூரி கட்டணத்தை ஒரே தவணையாக கட்ட வேண்டும், மேலும் கல்லூரி விடுதி கட்டணத்தையும் ஒரே தவணையாக கட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டதன் அடிப்படையில் கிராமப்புற மாணவர்களும் பட்டியலின மாணவர்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களும் கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் திணறி வருகின்றனர். மேலும் கல்லூரியில் பயின்று வரும் மாணவர்கள் கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் இடையில் மாற்று சான்றிதழை வாங்கி தனியார் கல்லூரிகளை நோக்கி ஓட்டம் பிடிக்கின்றனர். தொடர்ந்து மாணவர்களின் நலனை எதிர்கொண்டு தர்மம் செய்யும் நோக்கில் ஏற்படுத்தப்பட்ட பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரியில் வியாபார நோக்கில் செயல்படும் நிர்வாக அதிகாரிகளை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும். மேலும் பழனி நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்து வரும் ஏழை மாணவர்கள் கல்வி கட்டணத்தை 3 தவணைகளாக செலுத்த திருக்கோவில் நிர்வாகம் உத்தரவிட வேண்டும் என்று தமிழ் புலிகள் கட்சியின் மண்டல செயலாளர் தர்மராஜ் மற்றும் மாவட்ட செயலாளர் இரணியன் ஆகியோர்
கடும் கண்டனங்களை தெரிவித்தனர். தொடர்ந்து கல்லூரிக்கு எதிராக சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் பெற்றோர்களும் போர்க்கொடி தூக்கி வருகின்றனர். இங்கு பணிபுரியும் ரமேஷ் என்பவர்களும் துணை இணை தாளாளர் வெங்கடேஷ் அவர்களும் கல்வி கட்டணத்தை ஓராண்டிற்கான கல்வி கட்டணத்தை முழுவதுமாக ரூபாய் 17,500 மற்றும் இங்கே தங்கி படித்தால் ஹாஸ்டல் ஃபீஸாக வருடத்திற்கு 11,500 கள்ளக்குறிச்சி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தலைவர் பாலசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. மாநில செயற்குழு உறுப்பினர் தாமோதரன், மாவட்ட பொதுச் செயலாளர் மற்றும் பிற அணி நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளராக மாநில மகளிர் அணி தலைவி கவிதா ஸ்ரீகாந்த் சிறப்புரையாற்றினார். அப்போது பாரத பிரதமர் மோடிஜியின் 13 ஆண்டுகால சாதனைகள் குறித்து பேசினார். 3 குடியரசுத் தலைவர்களை உருவாக்கிய பெருமை நம் பாரத பிரதமர் மோடிஜிக்கு மட்டுமே உண்டு. விவசாயத்தை மேம்படுத்தவும் விவசாயிகள் வாழ்வு மேம்படவும் பிரதமர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். மோடிஜியின் 13 ஆண்டுகால சாதனைகளை கிராமங்கள் தோறும் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் பேசினார். முதல் முறையா அப்துல் கலாம் அவர்களை பிரதமராக கொண்டு வந்தார். அடுத்தது இதற்கு முன்பு இருந்தவர் யார்? ராம்நாத் கோவிந்த். ஒரு சமூகத்துல என்ன சொல்றது, அடிமட்டு தட்டிலிருந்து விளிம்பு நிலை மக்களுக்காக போராடியவர், வாதாடியவர், பல்வேறு விஷயங்களுக்கு குரல் கொடுத்த ராம்நாத் கோவிந்த் அவர்களை 2வது முறையாக பிரதமராக்கியது பாரதிய ஜனதா கட்சி. தற்போது 3வது முறையா யார் ஆகியிருக்கு? திரௌபதி முர்மு. இவங்களும் மிக மிக செங்கல்பட்டு மாவட்டம் தூய கொலம்பஸ் பள்ளியில் பெஞ்சமின் 2ஆம் ஆண்டு கால்பந்து போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் சென்னை, தாம்பரம், மதுராந்தகம், காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, சென்னை போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 24 அணிகள் கலந்து கொண்டன. இதில் பல சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் முதல் 4 இடங்களை பிடித்த அணிகளுக்கு கோப்பைகள், சான்றிதழ்கள் மற்றும் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள், ரோட்டரி கிளப் நிர்வாகிகள், தூய கொலம்பஸ் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள், கால்பந்தாட்ட வீரர்கள், சமூக சேவகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி கால்பந்தாட்ட வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தலைவர் லயன் வேலாயுதம், செயலாளர் ரவிக்குமார், லயன் துரைராஜன், லயன் ஜானகிராமன், ரோட்டரி கிளப் முரளி கிருஷ்ணன் மற்றும் நண்பர்கள், கால்பந்தாட்ட குழு உறுப்பினர்கள் இணைந்து இந்த போட்டியினை நடத்தி முடித்தனர். இந்த நிகழ்ச்சியின் பயிற்சியாளர் ராஜ்குமார் போட்டியினை வெகு சிறப்பாக தொகுத்து வழங்கினார். Okay, thank you team. கப்பு வாங்குறப்ப செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வடக்கு ஒன்றியம் படாலம் கிராமத்தில் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் சரவணன் ஏற்பாட்டில் கலைஞர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு, பேனா, பென்சில், பேக் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சத்யசாய் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
அடுத்த பல்லாவரம் பகுதி தமிழக வெற்றிக் கழகம் தலைமை சார்பில் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு சிஎம் கோப்பை கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டி பல்லாவரம் பகுதி கழக செயலாளர் சசிகுமார் தலைமையில் சன்சிட்டி விளையாட்டு திடலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத்குமார், பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி, மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் கலந்து கொண்டனர். கிரிக்கெட் போட்டியை அமைச்சர் சரத்குமார் டாஸ் போட்டு கிரிக்கெட் விளையாடியும் துவக்கி வைத்து போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்களுக்கு கைகுலுக்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பின்னர் அமைச்சர் சரத்குமார் சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் வருகையை முன்னிட்டு பட்டாசு வெடித்தும் பேண்டு வாத்தியம் முழங்க சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதில் பல்லாவரம், பம்மல், அனகாபுத்தூர், பொழிச்சலூர் உள்ளிட்ட தாவிக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேடைக்கு போகும் மயிலம் அடுத்துள்ள கூட்டேரிப்பட்டு பகுதியில் கஞ்சா விற்பனை படுஜோராக நடந்து வருவதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மயிலம் காவல் நிலைய ஆய்வாளர் பாலாஜி, உதவி ஆய்வாளர் சண்முகம் ஆகியோர் தலைமையில் அப்பகுதியில் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது கூட்டேரிப்பட்டு பிடிஓ அலுவலகம் முன்பு சந்தேகப்படும்படியாக நின்றிருந்த நபரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் சென்னை சவுகார்பேட்டை பெருமாள் கோவில் கார்டன் தெருவை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் மகன் 36 வயதான ராஜசேகர் என்பது தெரியவந்தது. மேலும் அவரிடம் சோதனை செய்ததில் சுமார் 2 கிலோ வீதம் 20 கஞ்சா பொட்டலங்கள் என மொத்தம் 40 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் வைத்திருந்தது தெரியவந்தது. இதுவரையில் இப்பகுதியில் இந்த அளவுக்கு கஞ்சா புழக்கம் இல்லாததால் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மயிலம் காவல்துறையினர் உடனடியாக அவரை பிடித்து மயிலம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டது. அவர் ரயில் மூலம் ஒடிசா மாநிலத்தில் இருந்து கஞ்சா பொட்டலங்களை கடத்தி வந்து திண்டிவனம், மயிலம் சுற்றுவட்டார பகுதிகளில் விற்பனை செய்வது தெரியவந்தது. குறிப்பாக மயிலம் அடுத்துள்ள கேணிப்பட்டில் அமைந்துள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்வதாக தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் கஞ்சாவை கடத்திய குற்றத்திற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டார். மேலும் மயிலம், திண்டிவனம் பகுதிகளில் உள்ள பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கடந்த சில மாதங்களாக அதிக அளவில் சில சமூக விரோதிகளால் கஞ்சா விற்பனை செய்வது குறிப்பிடத்தக்கது. எனவே உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகள் இதன் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும், கஞ்சா விற்பனையை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டிவனம் கன்னிகா பரமேஸ்வரி பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் கடந்த 2025-2026 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி பெற்றதற்கான பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுதர்சனன் வரவேற்று சிறப்புரையாற்றினார். இதில் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் பள்ளி செயலாளர் நாகராஜகுப்தா, பள்ளிக்குழு உறுப்பினர் ராஜாராம், ஆசிரியர்கள் சத்யநாராயணன், ராஜேஸ்வரி, பூங்கொடி, சிகாமணி, அர்ச்சனா, தமிழரசி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு பள்ளியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகள் சிவகாமி, பூஜா, அனுஷியா மற்றும் ஒவ்வொரு பாடத்திலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கும் பாராட்டு தெரிவித்து கேடயம் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மேலும் 100% தேர்ச்சி பெறுவதற்கு உதவிய ஆசிரியர்களுக்கு வெள்ளி நாணயம் வழங்கி சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நம்ம வாங்கணும். புரியுது என்ன சொல்றது? அந்த வெறி வர